சாரதாம்மா வந்து முறுக்கு சுட்டு கொடுக்கறத வந்து பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ சாரதா வந்து காவேரி வந்து நினச்சி பார்க்குறாங்க. காவேரிக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கங்காவும் வந்து யமுனாவும், ஏம்மா நாங்கள் இங்கே இருக்கோம் அவளை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா அவள் தானே இங்கே இல்லை, பின்ன அவளை பற்றி தானே பேசணும், அப்போ இருக்கிறவங்களை பற்றி பேச மாட்டியா நீ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்ன நீ இப்படி பேசுகிற, வாயு வேறுமா இருக்காடி, நானும் தான் வாயு வேறுமா இருக்கேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கரெக்டு தண்ணி, நீ இருக்க, உனக்கு பார்த்து பார்த்து நான் எல்லாம் பண்ணித்தரேன். ஆமாம் உன் பொண்ணு இங்கே தானே இருந்தா, இப்போ தான் நாங்கள் போட ஓவராக பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நானும் பார்த்துட்ருக்கேன், காவேரி பற்றி பேசினேன், ஏன்டி உங்கள் 2 பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவள் உனக்கு என்ன தண்டி பண்ணா உங்களுக்கு அப்படின்னு. அவள் ஒன்றும் பண்ணலை, ஆனால் நீ ரொம்ப தலைமையில தூக்கி வச்சு ஆடுறது தான் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அதுவும் கங்கா நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லைடி, அவன் தங்கச்சின்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, காவேரி விஜய் வந்து 2 பேரும் வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இவங்க 2 பேரும் வர்றதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு. ஐயோ இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு உடனே அன்பரசு வந்து எதுக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இது எங்கள் ஆஃபீஸு, நாங்கள் வராமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. விஜய் வந்து எல்லாக்கிட்டையுமே வந்து இதுக்கப்புறம் நான் தான் இந்த பொறுப்புக்கு இருக்க போகிறேன், எங்கள் எல்லாமே நான் பார்த்துக்க போகிறேன், எந்த பிரச்சனையும் மீட்டு உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃப்கிட்டலாம் சொல்கிறாரு. ஆஃபீஸ் ஸ்டாஃபும் அவர் கொண்டாடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து அன்பரசு இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து காவேரியும் வந்து விஜயும் என்ன பண்ணுறாங்க, அவங்க காவேரியோட அம்மா வீட்டுக்கு வந்து வண்டியில் போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து பாப்பா பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வராரு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பாப்பாவும் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடும் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. அப்போ விஜய் வந்து காவேரி கிட்டே ஜாலியாக வந்து பேசி சந்தோஷமாக வந்து 2 பேரும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை 2 பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து விஜய் வந்து ட்ராப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் காவேரி, முக்கியமான வேலை இருக்குது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை காவேரி நான் அப்புறம் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், வேலையை முடிச்சுட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே காவேரி மட்டும் வராங்க. காவேரி பார்த்துட்டு என்னடி திடீர்னு வந்திருக்க அப்படின்னு. இல்லைம்மா நீ எப்போவுமே தீபாவளி பலகாரம் சுடுவல, அதுக்கு தான் வந்திருக்கேன்னு, நான் தான் சுட்டுட்ருக்கியே அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக உள்ளே வராங்க. என்னம்மா இவ்வளோ முறுக்கு சுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றம்மா, சூப்பராக இருக்குமா, செம்மையாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு பாராட்டி எல்லாத்தையும் எடுத்து சரி உனக்கு தாண்டி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்றியே அப்படின்றாங்க. எனக்கு அக்கா நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. எம்னா நீயும் இங்கே இருக்க அப்படின்னு. ஆமாக்கா நான் முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி 2 பேரும் சாப்பிட்டீங்களா, நாங்கள்லாம் சாப்பிட்டோம், நீ சாப்பிடு அப்படின்னோடனே, அம்மா இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்துருமா, நீ இந்த ஸ்நாக்ஸ் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமா அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிருக்காங்க அம்மாவில். அவங்க அம்மாவும் இதுக்கு என்னடி இருக்குது, உனக்கு தாண்டி எல்லாமே, எப்படியும் தீபாவளி பலகாரம் எல்லாருக்கும் கொடுக்கல, இதே மாதிரி உனக்கு நான் வச்சு கொடுத்துருவேண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டுக்கு வந்து தீபாவளி பலகாரம் கொடுத்துட்டு வரணும், ஏன்னா தீபாவளிக்கு ஒவ்வொரு பொண்ணுக்கும் பலகாரம் கொடுக்க வேண்டியது முறைத்தனடி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டுமா எனக்குமா அப்படின்றாங்க. நீ எங்கே கூட தானே இருக்க, உனக்கு எதுக்கு எவ்வளோ பண்ணணும், இங்கே இருக்கிறத சாப்பிடு அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாரு காவேரி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காதுன்னா, அம்மா வந்து எங்களுக்கும் அம்மா தான், எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிகிட்ருக்கா, அப்போ எங்களுக்கு அம்மா இல்லை, ஏன்க்கா அப்படிலாம் பேசிகிட்ருக்க, நானும் பார்த்துட்ருக்கேங்க்கா, நீ இப்போல்லாம் வந்து ஆளே சுத்தமாக சரியில்லை, நீ எப்போவுமே என்னை ஒதுக்கி ஒதுக்கி வச்சு தான் பேசுகிற, உனக்கு நான் என்ன தங்கா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமைதியாக இருக்காங்க. சொல்லுக்கா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ இப்படி எப்போ பார்த்தாலும் பேசிகிட்ருக்க, நானும் பார்த்துட்ருக்கேன், எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க வெடுக்குன்னு, அப்படி என்னக்கா என் மேலே உனக்கு கோபம்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே கேட்டுறாங்க. அதை கேட்டுட்டு இருக்காங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்னாச்சு, ஏன் இவ்வளோ பேசுகிற அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ இப்போல்லாம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரி, உனக்கு என்னதாக்கா பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த மாதிரி அம்மா வீட்டில் வந்து பலகாரம் கேட்டுட்ருக்கியே, உங்கள் வீடு எவ்வளோ பெரிய வீடு, அங்கே என்ன வசதி இருக்கோ, நீ நினச்ச 1000 பலகாரத்தை உடனே வாங்கலாம், அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு. இங்கே பாருக்கா இந்த வீட்டில் எனக்கு எல்லா உரிமை இருக்குது, அதனால் நான் இங்கே தான் எல்லாம் சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. டென்ஷன் ஆகிடுறாங்க.